கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாசிக்கிறோம். நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமென்றால், சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலை உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நம்மை தேவன் நடத்தி வந்தாரே, அதை நினைத்து நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் துதிப்பதற்கு அநேக காரணங்களும் காரியங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், செய்திருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்திருப்பார். அநேக சூழ்நிலைகளிலே நாம் அறியாதிருந்தாலும் நமக்காய் தேவன் நியாயம் செய்திருப்பார். நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாத்திருப்பார். அதையெல்லாம் நாம் நினைத்து துதிக்க வேண்டும். நம்முடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரவில்லை, தேவனே நம்மை நடத்தி வந்தார் என்ற உணர்வோடு கூட நாம் தேவ சமூகத்திலே நிற்போமானால் நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் நாம் துதிப்பதற்கு நமக்கு நேரங்கள் காணாது. ஆகவே தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எண்ணி நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத்திற்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அம்மோனியர் என்று எல்லாரும் எதிரிட்டு வருகிறார்கள். இப்பொழுது இந்த யோசபாத் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னவன் அங்கு கர்த்தரை துதிப்பதற்காகவே, கர்த்தரை பாடுவதற்காக அங்கு பாடகரை நிறுத்துகிறான். இப்பொழுது இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே அங்கு அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் செய்வதற்கு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நீங்கள் துதித்து பாருங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடி துதி செய்ய தொடங்கும் போதே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருந்தார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அந்த பெலிஸ்தியன் கோலியாத்தாகிய பெலிஸ்தியன் இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து 8ஆம் வசனத்திலே சத்தமிடுகிறான். 10ஆம் வசனத்திலே இஸ்ரவேலுடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறான். இப்படி காலையும் மாலையும் 40 நாட்கள் வந்து நிற்கிறான். இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலன் இல்லை. இப்பொழுது தேவனை துதிக்கிற இந்த தாவீது ஒரு நாள் வந்து நிற்கிறான். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னவன் அங்கு தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள்ளாய் ஓடி அந்த பெலிஸ்தியனுக்கு நேராக ஓடினான். ஓடினதுதான் தாமதம். அங்கு துதிக்கிற தாவீது நின்றதினாலே அங்கு பெலிஸ்தியனுடைய தலை அங்கு தரையிலே முகங்குப்புற விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை துதிக்க தெரிந்தால் மாத்திரமே நாம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை துதிப்பதற்கு என்றே ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பி இருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை துதிப்போம். நம்மை தேவன் ஒரு நாளும் வெட்கத்திற்குட்படுத்த மாட்டார். நம்முடைய தலைகளை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எங்களுக்கு துதிக்க ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.